சனிக்கிழமை 6 to 7:30. அப்படியே ரிவர்ஸ்ல வாங்க. சனிக்கிழமைக்கு முந்தின நாள் என்ன? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை 7:30 to 9 காலையில தான். அதே மாதிரி அதுக்கு முந்தின நாள் வியாழக்கிழமை, அது 9 to 10:30. அடுத்தது புதன்கிழமை, அதுக்கு முந்தின நாள் 10:30 to 12. அதுக்கு முந்தின நாள் செவ்வாய்க்கிழமை 12 to 1:30. திங்கக்கிழமை 1:30 to 3. ஞாயிற்றுக்கிழமை 3 to 4:30. இதான் இந்த ஒரு வாரத்துல உள்ள மாந்தி வேலைகள். இப்போ அவங்களுக்கு மாந்தி ஒரு பாதிப்பான இடத்துல இருக்கு, ஒரு 8ஆம் வீட்டுல இருக்கு, சனியும் 8ஆம் வீட்டுல இருக்கு ஒரு ஜாதகத்துல. அவருக்கு சனி திசையில, சனி புக்தியில, சனி அந்தரம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பெரிய பாதிப்பான ஒரு விஷயம். அந்த நேரத்துல அவருடைய கையில இந்த சனி விரல், இந்த விரல்லையோ, இந்த 3 அங்குலாஸ்தின்னு சொல்லக்கூடிய இந்த 3 இடத்துலையோ, அல்லது இந்த மேடு, சனி மேடுலையோ, சனி பாம்பு விரல்னு சொல்லுவாங்க, நடுவிரல், இந்த இடத்துலையோ, அல்லது இடது கையில அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த நடுவிரல்ல இந்த இடத்துலையோ கருப்பு புள்ளி இருந்தா மிக மிக கவனமாக இருக்கணும். அந்த நேரத்துல சனி திசையில, சனி புக்தியில, சனி அந்தரம் நடக்கக்கூடிய காலத்துல, சனிக்கிழமையில, மாந்தி வேளையில எச்சரிக்கையுடன் இருக்கணும். அதிலே சூட்சமமா ஜாதக ரீதியா கேது சாரம் பெற்று இருந்துச்சுன்னா கேது யமகண்ட வேலையில பிரச்சனையோட இருக்கணும், கவனமா இருக்கணும். இதெல்லாம் ஒரு சூட்சும பரிகாரங்கள். இதை நீங்க கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கடினம் தான். யாராவது ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் நீங்க பார்த்துக்கிறணும். இந்த நவ குளிகாதியர்ல இந்த சனீஸ்வரனுக்கும் தவ்வைக்கும் பிறந்த மகன்தான் இந்த மாந்தின்னு சொல்லக்கூடிய அல்லது மாந்தன் என்று சொல்லக்கூடிய இந்த குளிகனாம். நவ குளிகாதியர்ல ஒருத்தர் குளிகன்னு சொன்னேன். 9 பேருக்கும் பொது பேரு குளிகாதியர். அவரை மாதிரி இருக்காருன்னு சொல்றோம்ல, அப்ப அந்த மாந்தி மாதிரியே தான் எல்லாம். அதனால குளிகாதியர்னு நவ குளிகாதியர்னு 9 கிரகத்துக்கும் 9 குளிகாதியர் வச்சிருக்காங்க. அப்ப குளிகன்றது மாந்தி, அது பூமிக்கு உள்ளது. சந்திரன் மாதிரி அந்த ஒரு சாயா கிரகம் ஒண்ணு இருக்கு, நமக்கு தெரியாது.